பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்பதாக. கட்டுகிறவர்கள், பில்டர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு நம்மை கட்டுகிறவர், நம் வாழ்க்கையையும் சபையையும் குடும்பங்களையும் கட்டுகிறவர். அவருடைய கரங்களில் நம்மை பூரணமாய் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை அருமையாய் கட்டுவார். ஏதாகிலும் காரணங்களினால் இடிந்து போன நிலையில் காணப்படுகிறவர்களை மீண்டும் எடுத்து கட்டுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டினவர். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் எடுத்து கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். இடிந்து போன நிலையில் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையையும் மீண்டும் கட்டுவார். அவர் ஒரு நாளும் குடும்பங்களிலும் சபைகளிலும் திறப்புகளை உண்டாக்குவதில்லை. அவர் திறப்புகளை அடைத்து சீர்படுத்துகிறவர். இயேசுவின் பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்முடைய பெயர்களும் கூட கட்டுகிறவர்கள் என்றும் மறுபடியும் கட்டுகிறவர்கள் என்றும் திறப்புகளை அடைக்கிறவர்கள் என்பதாயும் காணப்பட வேண்டும். ஆலயத்தை கட்டுவதற்குரிய மாதிரியை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அவன் குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அதன் பிரதிஷ்டையின் நாளில் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பினது. கோரேஸ் பிறப்பதற்கு சுமார் 150 வருடங்களுக்கு முன்பாக அவனை குறித்து அவன் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் கூறினார். இவர்களைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்களும் கட்டுகிறவர்கள் என்ற பெயரை பெற வேண்டும். பிசாசு இடித்து தள்ளுகிறவன், சிலர் அவனோடு சேர்ந்து இடிக்கிற காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படுவதுண்டு. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படலாகாது. நீங்கள் கட்டுகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். செருபாபேல் இடிக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் எடுத்து கட்டினார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் அவன் கட்டின பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் காணப்பட்டது. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அநேகரின் நாட்களில் இடிந்து போன நிலையில் காணப்படுகிறார்கள். வியாதிகள், பலவித தேவைகள், இழப்புகள், காத்திருப்புகள் நிமித்தம் உடைந்த நிலையில் காணப்படுகிறார்கள். உங்களின் ஆறுதலின் வார்த்தைகளும் உதவிகளும் அவர்கள் வாழ்க்கையை கட்டும். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து முத்திரை மோதிரமாக அதிகாரப்படுத்துவார். நெகேமியாவின் நாட்களில் பழுதாய் காணப்பட்ட அலங்கத்தையும் வாசல்களையும் யூதாவின் குடிகள் குடும்பமாக பழுது பார்த்து அதன் திறப்புகளை அடைத்து கட்டினார்கள் என்று நெகேமியா 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அலங்கத்தின் பிரதிஷ்டையின் நாளில் கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். அவர்களுடைய மகிழ்ச்சியின் களிப்பு தூரத்தில் கேட்கும்படிக்கு செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் திறப்புகளை பார்க்கும்போது அதை அடைக்கிறவர்களாய் காணப்படுங்கள். சபைகளிலும் தேசங்களிலும் மற்றவர்களுடைய ஜீவியங்களிலும் திறப்புகள் தென்படும் போது உடனடியாய் அதை அடைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிறமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டுகிறவர். நாங்கள் விழுந்து போன சூழ்நிலைகளில் காணப்படும் போது திரும்பவும் எங்களை எடுத்து கட்டுகிறவராய், எங்களில் பழுதானவைகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்துகிறவராய் காணப்படுவது போல நாங்களும் கட்டுகிறவர்கள் என்ற பெயரை பெறும்படிக்கு கர்த்ததாமே உதவி செய்யும். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.